இன்னைக்கு டேயோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் மேட்ச், கிராண்ட் ஃபைனல். சாராயமேடு வர்சஸ் அயன் வாரியர்ஸ். அயன் வாரியர்ஸ்க்காக ஸ்ட்ரைக்கில் விக்கி, அயன் வாரியர்ஸ்க்காக நான் ஸ்ட்ரைக்கில் குகன். ஃபர்ஸ்ட் ஓவர் போட முனிங்க, எப்பயும் போல் வழக்கம் போல். சாராயமேடுக்காக முனி பவர் பிளேயோட ஃபர்ஸ்ட் ஓவர். 10 ஓவர் மேட்ச்சு, 3 ஓவர் பவர் பிளே. ஃபர்ஸ்ட் 1 பால். நல்ல பால் கேட்சி இருந்துச்சுங்க. விக்கெட் ஸ்ட்ரைட்டாகவே விக்கெட் கொடுத்துட்டாருங்க பிரசாந்த். விக்கி எந்த ரெண்டுமே பதிவு பண்ணாமல் ஃபஸ்ட்டு பால் விக்கெட் எடுத்து போகிறார் விக்கி. நல்ல பவுலிங் முனி. ஃபைனலில் ஃபஸ்ட்டு ஓவர் ஃபஸ்ட்டு பாலே விக்கெட் எடுத்திருக்காரு முனி. நியூ பேட்ஸ்மேன் சதீஷ் ஸ்ட்ரைக்கில் ரெண்டாவது பாலே வந்துட்டார் உள்ளே. 1 டவுன். முனியப்பன் செகண்ட் பால். நல்ல பால், நல்லா ஃபிளிக்கிங்க. ஷார்ட் ஸ்கொயர் லெக்கில் தட்டுறாரு. 2 அவுட் வரும் கண்டிப்பாக. பாலை விட்டுட்டாருங்க. தமிழ் பிடிச்சிருந்தா 2 அவுட்டுங்க. 2 பாலுக்கு 2 விக்கெட்டாக இருந்திருக்கும். நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட், நல்ல எஃபர்ட் போட்டிருக்காங்க ஃபைனலில். தேர்ட் பால் நல்ல ஷாட்டு, கேட்சுங்க. எடுத்துறாருங்க கேட்சு. 2 விக்கெட்டுங்க. நல்ல பவுலிங் முனி, சிறப்பான ஆட்டம். கிராண்ட் ஃபைனலில் சூப்பராக போட்டுருக்காரு பந்து. சதீஷ் எந்த ரெண்டும் பதிவு பண்ணாமல் ஆட்டம் வந்து வெளியேறாரு. கிராண்ட் ஃபைனல் பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சாண்டி. 3 பால் 2 விக்கெட் எடுத்துட்டாருங்க முனி. சிறப்பான பவுலிங் ஃபைனல், கிராண்ட் ஃபைனல். அதுமா 4th பால் LBW இருந்திருக்குங்க. கண்டிப்பாக காலை போலன்னா போல் அடிச்சிருக்கோம். நல்ல பவுலிங் முனி. லெக் பைஸில் டாட் பால். லாஸ்ட் 2 பால் நல்ல பவுலிங்க. கண்டிப்பாக இதுவும் போல்டாக தான் இருக்கும். காலை போட்டு தட்டுறாரு. நல்ல பவுலிங் முனி. நல்ல எஃபர்ட். ஃபஸ்ட்டு ஓவரே சூப்பராக போட்டுருக்காரு. நல்ல எனர்ஜியாக வந்திருக்காங்க. லாஸ்ட் 1 பால் ஒயிட் பாலாக இருக்கும். ஒயிட் பால். லாஸ்ட் 1 பால் நல்ல ஷார்ட் அடிச்சிருக்காங்க சாரதி. கேட்சுங்க. கரெக்டாக ஃபீல்டர் நோக்கி லோக்கிங்க. நல்ல கேட்ச் எடுத்திருந்தாரு. சாரதியும் ஆட்டம் வந்து வெளில 3 விக்கெட் எடுத்துட்டாருங்க முனி. நல்ல பவுலிங்கை போட்டு போயிருக்காரு. 1 ரன் மட்டும், அதுவும் ஒயிட்ல தான் விட்டு கொடுத்துருக்காரு முனி. நல்ல பவுலிங். 2வது போட லோக்கி வந்திருக்காரு. இதுவும் பவர் பிளே ஓவர் தான். மொத்தம் 3 ஓவர் பவர் பிளே. 10 ஓவரில் 3 விக்கெட் எடுத்துட்டாங்க ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே. 2வது ஓவர் ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஷார்ட். அங்கே ஃபீல்டர் இருக்காங்க, தடுத்துட்டாருங்க காலால். கண்டிப்பாக சிங்கிள் ரன் கிடைக்கும். சிங்கிள் ரன். கேப்டன் கிருஷ்ணா ஸ்ட்ரைக்கில் செகண்ட் பால். ஹெச்சிருந்துங்க பின்னாடி. கண்டிப்பாக கிராண்டட் 1. நல்ல பாலுங்க. ஷார்ட் ஸ்கொயர் லெக்கில் ஃபீல்டிங் கரெக்டாக நிற்க வச்சுருக்காங்க. ஷார்ட் லெக்கில் நல்ல ஃபீல்டிங் இருந்தாலும் ஒரு ரன்னாக மாற்றிட்டாங்க. சிங்கிள் ரன். 4th பால் டாஸ் பால் அடிச்சிட்டாருங்க. இங்கே கண்டிப்பாக 6 மாறும். 4 ரன்ங்க. இங்கே தான் இருக்குது, லாங்காக இருக்குது. 4 ரன். நல்ல பேட்டிங் குகன். ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி ஃபைனலோட ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி. லாஸ்ட் 2 பால் நல்ல பாலுங்க. விக்கெட்டா இல்லைங்க, பாடி அட்டாக். டாட் பால். லாஸ்ட் 1 நல்ல பாலுங்க. ஒத்து நேரத்தில் ரொம்ப குயிக்காக இருந்துச்சு. நல்ல லென்த்தில் போட்டிருந்தாரு. டாட் பால். 2 ஓவர் முடிவில் 8 ரன் 3 விக்கெட்டு. 3 ஓவர் போட முனி. நல்ல பாலுங்க. ஏக்கர் பந்து ஸ்டெம்ப் அட்டாக் தான் பண்ணுறாங்க. டாட் பால். செகண்ட் பால் நல்ல பவுலிங்க. பாடி அட்டாக் எடுத்துகிட்டு வந்து டாட் பால். தேர்ட் பால் நல்ல பாலுங்க. பெரிய ஷாட்டுக்கு தான் போனார். இருந்தாலும் நல்ல குட் லென்த்தில் போட்டிருந்தார் பால். எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். டாட் பால். 4th பால் நல்ல பாலுங்க. நல்ல பவுலிங். ஒரு கிராண்ட் ஃபைனலில் டெஸ்ட் மேட்ச் மாதிரி கொண்டு போயிட்டுருக்காங்க சாராயமேடு. அந்தளவுக்கு பவுலிங் போட்டிருக்காங்க. நல்ல பவுலிங். பால் நல்ல பவுலிங். நல்ல டிஃபென்ஸுங்க. 2 மாற்றுறாங்களா? மாற்றிட்டாங்க. சிங்கிள் ரன். லாஸ்ட் 1 நல்ல பாலுங்க. நல்ல பவுலிங் முனி. 3 ஓவர் முடிய 9 ரன். வெறும் 1 ரன்ல போட்டு போயிருக்காரு. 1 ரன்ல 2 ஓவர் போட்டு 2 ரன் விட்டு கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருக்காரு முனி. நல்ல பவுலிங் முனியப்பன் கூட. ஏழுமலை ஃபர்ஸ்ட் பால் நல்ல பவுலிங்க. சூப்பராக போட்டிருந்தாரு. நல்ல பவுலிங். ஆஃப் லைனை பிடிச்சி டாட் பால். 9 ரன்னில் போட்டிருக்காங்க சாராயமேடு. செகண்ட் பால் நல்ல ஷார்ட் அடிச்சிருக்காரு. மிட் விக்கெட்டில் கேட்ச் எடுத்துட்டாருங்க லோக்கி. கண்டிப்பாக விட மாட்டாங்க. நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட்டு. கிருஷ்ணாவும் கேப்டன் ஆட்டம் வந்து வெளில.
4 விக்கெட் இதோட. அருணாச்சலம் நியூ பேட்ஸ்மேன். தேர்ட் பால். இல்லை பாலு கரெக்டான ஃபீல்டருங்க. ரினோட் ஆமருமா இல்லைங்க. ஓவத்தில் கண்டிப்பாக G1 கிடைக்கும். G1 கிராண்டட் 1. ஃபோர்த் பால். நல்லா ஏஜென்சி பின்னாடி மறுபடியும் G1. லாஸ்ட் 2 பால். இல்லை ஏர்கர் பந்துங்க. ஸ்டெம்பை பார்த்து போட்டிருந்தாரு. லெக் பையில் பாடி அட்டாக் டாட் பால். லாஸ்ட் 1 பால். நல்ல பவுலிங். அக்ராஸ் போனார் பேட்ஸ்மேன், இருந்தாலும் நல்ல லென்த்தில் டாட் பால். 4 ஓவர் முடிவில் 4 ஓவருக்கு 11 ரன்னு, 4 விக்கெட் இருந்து. அயன் வாரியர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குங்க ஸ்கோர். கண்டிப்பாக 10வது திரும்பி பந்து போட. இன்னும் 6 ஓவர் இருக்குது. கண்டிப்பாக ரன்னு பதிவு பண்ணி ஆகணும். 5th ஓவர் லோக்கி. அவருக்கு இது 2வது ஓவர். 5 பால் ஓவர் மினிமம் போட்டுக்கலாம். மேக்ஸிமம் அதுக்கு மேலே போட்டுக்கலாம். கீப்பர் க்ளோஸ் போயிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் பால். ஷார்ட் தான். கேட்ச் ஏர் இருக்கு. கேட்சுங்க. இது 5வது விக்கெட் எடுத்துட்டாங்க. குகனோட விக்கெட்டை ஓப்பனர் கைட்டாங்க. நல்ல பவுலிங் லோக்கி. நல்ல கேட்ச். நியூ பேட்ஸ்மேன் நிசாம். தேர்ட் பால். நல்ல பாலை போட்டிருந்தாங்க. மறுபடியும் டாட் பால். நல்ல பவுலிங் ஆஃப் லைனில். ஃபோர்த் பால். ஷார்ட் பால் தான். லெக் சைடில் மடக்கிருக்கலாம். பேட்ஸ்மேன் எதிர்பார்க்கலாம் நினைக்கிறேன். முட்டிட்டு ஆஃப் சைடில் டாட் பால். லாஸ்ட் 2 பால். டாஸ் பால் அடிச்சிட்டாருங்க. 6 வரும் கண்டிப்பாக. 6ங்க. முதல் 6 நிசாம் பேட்லேருந்து வந்திருக்கு. நல்ல பேட்டிங். சிறப்பான ஆட்டம் நிசாம். லாஸ்ட் 1. நல்ல பவுலிங்க. சூப்பர் பண்ணுது. இதோட ஓவரும் முடியும். 1 பால் இருக்கா? ஓகே. லாஸ்ட் 1. நல்ல பால். ரன்னாக மாற்றுறாங்களா? கண்டிப்பாக மாற்றிடுவாங்க. சிங்கிள் ரன். 5 ஓவர் முடிய 18 ரன் ஆடிருக்காங்க. இந்த ஓவரில் 7 ரன். ஒரு 6 விட்டு இருந்தாலும் 7 ரனில் போட்டு போயிருக்காருங்க லோக்கி. இங்கே 6வது ஓவர் போட ஏழுமலை. ஃபர்ஸ்ட் பால். ஸ்ட்ரைக்கில் நிசாம். நல்ல ஷாட்டுங்க கவர்ஸில். ஒரு போமா கருத்துறாருங்க. 2 ரன்னாக மாறும். நல்ல பேட்டிங் நிசாம். ஏழுமலை அவருக்கான 2வது ஓவர். இது டீமுக்காக 6வது ஓவர். செகண்ட் பால். நல்ல எட்ஜ் இருந்துச்சுங்க பின்னாடி. கண்டிப்பாக G1 இருக்கும். தேர்ட் பால். நல்ல பாலுங்க. சூப்பராக போட்டு 2 ஓடுறாங்க. ஓட முடியாது. டாட் பால். ஃபோர்த் பால். நல்ல பாலுங்க. எட்ஜ் இருந்திருக்கும் கொஞ்சம் தான். நல்ல லென்த்து. நல்ல பவுலிங் ஏழுமலை. லாஸ்ட் 2 பால். ஒயிட் பால் ஆகும் கண்டிப்பாக. ஒயிட் பால். லாஸ்ட் 2 பால். நல்ல ஷாட்டுங்க லாங் ஆனில். நிசாம் கொஞ்சம் நல்லா விளையாட்டுருக்காருங்க. யாரும் ரன்னே பதிவு பண்ணால் 10 ரன் மேலே அவர் அடிச்சிருக்காரு. நல்ல பேட்டிங். சிங்கிள் ரன். லாஸ்ட் 1 பால். பாஸ் பாலை லோட்டாஸ் வாங்கி அடிச்சிருக்காரு ஸ்கொயர் லெக்கில். 4 போகுமா? 4 ரன்னுங்க. நல்ல பேட்டிங் அருணாச்சலம். நல்ல பேட்டிங். 4 முடிய 27 ரன். அயன் வாரியர்ஸ் 6 விக்கெட் இருக்கு. கதிர் 7வது ஓவர் போட அவரோட ஃபர்ஸ்ட் ஓவர். நல்ல பாலுங்க. அவரே எடுப்பார். நல்ல பவுலிங். செமிஃபைனலில் சூப்பராக பந்து போட்டு கொடுத்துருந்தாருங்க கதிர். செகண்ட் பால். நல்ல ஷாட்டுங்க. அடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். 6. கேட்சுங்க. முனி 3 விக்கெட் மட்டும் எடுத்துலாமல் எல்லா கேட்சும் பிடிச்சிட்டு இருக்காரு முனி. நல்ல ஃபீல்டிங், நல்ல பவுலிங், நல்ல பேட்டிங் முனி. ஆல் ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு முனி சாராமேட்டுக்காக. அக்பர் அலி நியூ பேட்ஸ்மேன். கதிரவன் அவருக்கான நல்ல பவுலிங். ஒயிட் பால். போல்டுங்க. விக்கெட் எடுத்துட்டாங்க. ஒரு டிஃபென்ஸுக்கு தான் போனார் கதிரவன். அவரோட 2 விக்கெட். அவருக்கு ஆர்டிக் பால் அடுத்த பாலாக இருக்கும். நல்ல பவுலிங் கதிரவன். அக்பர் அலி எந்த ரன்னும் பதிவு பண்ணாமல் ஆட்டம் இருந்து வெளில. ஆர்டிக் பால் கதிருக்கு. ஃபைனல் அதுவும் ஆர்டிக் பால் அவருக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம். நியூ பேட்ஸ்மேன் வினோத் ஸ்ட்ரைக்கில். மாத்துக்கை பேட்ஸ்மேன் இல்லை இவர் பதிவு பண்ணுற போகலாம் ரன்னு. நல்ல பவுலிங்கை போட்டிருக்காரு.
டாட் பால் ஆர்டிக் இல்லை. லாஸ்ட் 2 பால். நல்ல பவுலிங் ஸ்டிக்கு மேலே டாட் பால். லாஸ்ட் 1 நல்ல பவுலிங்க மறுபடியும் டாட் பாலாக இருக்கும். டாட் பால் 7 ஓவர் முடிய 28 ரன் ஆடிருக்காங்க. 7 விக்கெட்டுக்கு கேசிசி டீம் 8 ஓவர் போட அவருக்கான ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபுல் டாஸ் பால் போட்டு ஒயிட் பால். ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஷாட் அடிச்சிருக்காரு. கேட்சா மாறுமா? கேட்சுங்க எங்க அங்கே மூணி அவருக்கான 2வது கேட்ச். விக்கெட் அருணாச்சலம் ஆட்டம் வந்து வெளில. இது 8வது விக்கெட்டுங்க கேசிசி டீமுக்கு. சாபிர் கேசிசி அணிக்காக. செகண்ட் பால் நல்ல பாலுங்க எடுத்துகிட்டு வந்து காலிலே போட்டிருக்காரு. டாட் பால் நல்ல ஏர்கட் வந்து. தேர்ட் பால் நல்ல பவுலிங்க ஆஃபில் கவர்ஸில் ஆட போனார். டாட் பால். ஃபோர்த் பால் டாஸ் பால் நல்ல ஷாட்டுங்க. கவர் டிரைவ் ஆடி இருந்தார் எக்ஸ்ட்ரா கவர்ஸில். இல்லை ஃபீல்டிங்க கண்ணதாசன். 1 ரன் ஏஜ் இருந்துச்சுங்க. இருந்தாலும் எடுக்க முடியாது. இங்கே தான் இருக்கு. டாட் பால். லாஸ்ட் 1 பால் அடிச்சிருக்காங்க வினோத். ஸ்கொயர் லெக்கில் கிடக்கும். ஃபீல்டர் வந்து தான் எடுத்தாகணும். 2வது ரன் மாற்றுறாங்க. எடுத்து அடித்தா ரன் அவுட் இருக்கும். 2 ரன் கம்ப்ளீட் ஆடுங்க வினோத். நல்ல பேட்டிங். 32 ஆடு இருக்காங்க. 8 விக்கெட்டுக்கு. ஓவர் போட கதிர். அவருக்கு இது 2வது ஓவர். நல்ல ஷாட் அடிச்சிருக்காருங்க. ஸ்கொயர் லெக்கில் கண்டிப்பாக பவுண்டரி மாதிரி தான். 2 ரன் தான் கொடுப்பாங்க. G2 கொடுத்துருக்காங்க. G1 பார்த்து கொடுப்பாங்க தான். கிராண்டட் 1 தான். இன்னும் கொஞ்சம் இந்தானே வந்துடுச்சு பால். அந்த லைன் கல் இருக்குல்ல வெள்ளை கல்லுக்கு அந்தாண்ட போகணும் 4 போடுறதுக்கு. கிராண்டட் 1 இல்லை ஷார்ட்டுங்க. ஸ்ட்ரைட்லேயே போவோம். அவரே எடுப்பார். எடுக்கலைங்க. இங்கே 2 அவுட்டாக மாறுங்க கண்டிப்பாக. ஓ அடிக்கல. G1 மாறும். பார்த்து சபீர் பார்த்து விளாடுங்க. சேஃப்டியாக விளாடுங்க. இது G1 மட்டும் கிடைக்கும் இந்த பாலுக்கு. நல்ல பவுலிங்க சூப்பராக போட்டு வந்தார். டாட் பால். ஆஃப் சைடில் தான் அடிக்க போகிறாங்க. இருந்தாலும் பால் குயிக்காக வந்துடுது. டாட் பால். நல்ல ஷாட்டுங்க அங்கே லாங் ஆஃபில். கண்ணதாசன் ஃபீல்டருங்க. கேட்ச் எடுத்துட்டாருங்க கண்ணதாசன். நல்ல ஃபீல்டிங். சபீர் விக்கெட் இருந்து வெளில. இதோட 9 விக்கெட் இருந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி 1 விக்கெட். இனாயத் வந்திருக்காரு. இனாயத் இன்னிங். லாஸ்ட் 2 பால் இருக்குது. எட்ஜ் இருந்துச்சுங்க. கேட்சை மிஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். கேட்சை பிடிச்சிருந்தா 4 விக்கெட் ஆளாக இருந்திருக்கும். அவருக்கு 4 விக்கெட்டாகவும் கிடச்சிருக்கு கதிருக்கு. லாஸ்ட் 1 பால். இல்லை பாலுங்க காலை போட்டு ஃப்ளிக் போட போனார். இல்லை டாட் பால் லெக் பையில். 34 அடிச்சிருக்காங்க கேசிசி டீம். 4 அடிச்சிருக்காங்க 9 ஓவருக்கு. கண்டிப்பாக 2 பத்தாதுங்க. இன்னும் இந்த ஓவரில் ஒரு 10 ரன்னாவது பதிவு பண்ணால் தான் க்ளோஸ் மேட்சாக இருக்கும். லாஸ்ட் ஓவர் அருண் நல்ல பால் எடுத்து வந்து பாக்ஸ் டு பாக்ஸ். டாட் பால். நல்ல பாலுங்க சூப்பராக போட்டு வந்தார். டாட் பால். தேர்ட் பால் நல்ல பவுலிங். டாட் பால் மறுபடியும். 4th பால் மறுபடியும் டாட் பாலுங்க. மீண்டும் 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 4 டாட் பால். இன்றைக்கி டேவோட ஃபஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் 2 பால் டாட் பாலுங்க. அதே லைனை பிடிச்சி கரெக்டாக போட்டுட்ருக்காரு. பேட்ஸ்மேன் சிங்கிள் ஆனவன் நல்லாயிருக்கும். பாலை சுற்றி வேஸ்ட் பண்ணிட்டாரு. லாஸ்ட் 1 நல்ல பாலுங்க மறுபடியும் டாட் பால். இந்த பால் ஃபுல்லராக இருந்துச்சு. மேடன் அவர் போட்டிருக்காரு ஃபைனல். அதுமா அருண் நல்ல பவுலிங். 4 விக்கெட் ஆகலை. ஒரு 9 விக்கெட்டில் போயிருக்காங்க. 34 ரன் 9 விக்கெட். 34 10 ஓவருக்கு 34 அடிச்சிருக்காங்க. 9 விக்கெட் இருந்து 35 அடித்தா மேட்ச் வின் பண்ணாங்க. சாராய மேடு ஃபர்ஸ்ட் ஓவர் போட விக்கி கேசிசி டீமுக்காக. சாராய மேடுக்காக ஸ்ட்ரைக்கில் தமிழ், நான் ஸ்ட்ரைக்கில் கண்ணதாசன் கேகே. 30 பாலுக்கு 35 அடித்தா மேட்ச் வின் பண்ணுவாங்க. மேடு இந்த கிராண்ட் ஃபைனலில் வின் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஷாட்டுங்க கவர்ஸில். கண்டிப்பாக 4 போயிடும். நல்ல பேட்டிங். முதல் பாலே 4 மாற்றிருக்காரு தமிழ். நல்ல பேட்டிங். செகண்ட் பால் நல்ல பாலுங்க. குத்துனது எக்ஸ்ட்ரா பவுன்ஸு. பாடி செஸ்ட்லேயே வந்து அடிச்சிருக்குங்க. லெக் பையில் டாட் பால். தேர்ட் பால்
நல்ல பாலுங்க, சூப்பராக போட்டிருக்காரு விக்கி. ஒரு 4 கொடுத்தா அடுத்த 2 பால் டாட்டா போட்டிருக்காரு. இந்த மேட்சுக்குள்ளே இருக்கணும்னா கண்டிப்பாக கேசிசி டீம் விக்கெட்டை தான் எடுக்க பார்க்கணும். டாட் போட்டு ஜெயிக்க முடியாது. 4th பால், பால் ரைட் பால், டாட் பால். லாஸ்ட் 2 பால். இந்த பால் ஒயிட் பால் ஆகும் கண்டிப்பாக. ஒயிட் பால், லாஸ்ட் 2 பால். ஒயிட் பால், மறுபடியும் ஒயிட் பால். லாஸ்ட் 2 பால், மறுபடியும் ஒயிட் பாலுங்க. 3 ஒயிடை போட்டிருக்காரு விக்கி. நல்லா வேகம் இருக்குது, லைன் தப்பாக இருக்குது. தொடர்ந்து 3 ஒயிடுக்கு அப்புறம் 4வது ஒயிடுங்க. ஸோ 4 ஒயிடு, மொத்தம் 8 ரன்னாக மாறும். நல்ல பால் போட்டிருக்காருங்க. இந்த பால் டாட் பாலாக இருக்கும். ஃபஸ்ட்டு பவர் பிளேயோட லாஸ்ட் 1 பால். நல்ல ஷாட் அடிச்சது கவர்ஸில். கேட்ச் எடுக்க முடியல. 2 ரன். அப்படியே 10 ரன் இருக்காங்க சாராயமேடு, எந்த விக்கெட் இல்லாமல். 2வது போட சதீஷ் ஸ்ட்ரைக்கில். கேகே பேட்டில் சின்ன கேட்ச் தான். அங்கே அடிக்கிறாங்களா? இல்லைங்க. டாட் பால். 2nd பால். நல்ல ஷாட். இங்கே தான் ஏறும் கண்டிப்பாக. ஃபஸ்ட் விக்கெட் எடுப்பாங்க. சாண்டி நல்ல கேட்ச், சூப்பரான கேட்ச். விக்கெட் எடுத்துட்டாங்க. கண்ணதாசன் எதுவும் பதிவு பண்ணாமல் விக்கெட் வந்து போகிறாரு. ஃபைனல் அதுமா ஃபைனல் மேட்ச்சில் பார்க்கும். இந்த மாதிரி ஒரு 5-6 விக்கெட் எடுத்தால் தான் மேட்சுக்குள்ளே வருவாங்க கண்டிப்பாக கேசிசி. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில். 3rd பால். சின்ன நிற்கிறது பேட்டில் ஒழுங்காக படல. ஷார்ட் ஸ்கொயர் லெக்கில் சிங்கிள் ரன்னாக மாற்றுவாங்க. மகி சிங்கிள் ரன் ஆடிருக்காரு. 4th பால். இல்லை பாலுங்க, யார் ஸ்விங்கில் யார்லேயும் அழிஞ்சிட்டு வந்துச்சு. ஓடி தான் இருக்கணுமா? இன்னும் பால் போயிட்டு தான் இருக்குது. G1 தான் மாறுங்க. எவ்வளோ தூரம் போனாலும் இந்த வேலிக்கிட்ட வந்துச்சா G1 தான். த்ரோ போனால் G2. நல்ல டிஃபென்ஸுங்க, சூப்பராக இருந்தாங்க. சிங்கிள் ரன், லாஸ்ட் 1. 2வது பவர் பிளேயோட லாஸ்ட் 1 பால். சின்ன நிக் பேட்டில் சின்ன ஃப்ளிக். கிராண்டட் 1. முடிய 14 ரன், 1 விக்கெட்டுக்கு சாராயமேடு. ஃபஸ்ட் பால் 3வது விக்கி. மறுபடியும் நல்ல ஷாட்டுங்க, எக்ஸ்ட்ரா கவர்ஸில் கண்டிப்பாக 4ஆக மாறும். அந்த புதார் உள்ள அடிச்சு விட்டார் தமிழ். நல்ல பேட்டிங், நல்ல பேட்டிங்க தமிழ். ஒயிட் பால். நல்லா வேக இருந்துச்சு, லைன் இல்லைங்க, நிறைய எக்ஸ்ட்ராஸ் போடுறாரு விக்கி. 3rd பால். நல்ல பாலுங்க, சூப்பராக போட்டிருந்தார். இறங்கி போனதை பார்த்து பேக்கப் லென்த்தில் நல்ல பவுன்ஸ், டாட் பால். 4th பால், ஒயிட் பாலுங்க. இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ராஸை போடுறாரு. லாஸ்ட் 2 பால், மறுபடியும் ஒயிடுங்க. இதோட இவர் போடுற 7வது ஒயிடு. தொடர்ந்து 2 ஒயிடு சைடு மாதிரி ஓவர்த்துக்கு. நல்ல ஷாட்டுங்க. மறுபடியும் G1 கிடையாது. பார்க்கலாம். ஓடி தான் இருக்கணும் கண்டிப்பாக. போல இன்னும் போல ஓடி இருக்கணும். 2வது ரன் மாற்றுவோம் கண்டிப்பாக. 2 ரன் கண்டிப்பாக கம்ப்ளீட் ஆகிடும். மறுபடியும் இங்கேருந்து போடலைங்க. ஓவர் த்ரோவில் சாண்டி தான் எடுக்கணும். 3வது ரன் ஓடிட்டாங்க இந்த பாலுக்கு. மொத்தம் 3 ரன். மகி பவுலிங்கில் பாடி அட்டாக்குங்க. பாடியிலே போட்டிருக்காங்க. லெக் பையில் டாட் பால். நல்ல பாலுங்க, நல்ல லென்த்தில் போட்டிருந்தாரு. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கொஞ்சம், டாட் பால். இன்னும் 1 பால் இருக்குது. லாஸ்ட் 1. நல்ல பவுலிங்க. ஏர் ஸ்விங்கில் ஒரு ஏர்கர் ஆட முடியாது, ரொம்ப கஷ்டம் தான். டாட் பால். மறுபடியும் ஒரு முடியும் 24 ரன்னு, 1 விக்கெட்டுக்கு சாராயமேடு. 4வது போட சதீஷ். நல்ல ஷாட்டுங்க, அடிச்சாருங்க. குத்தி போட்ட பால் லாங் ஆனில் ரொம்ப தூரம் வேப்ப மரத்து மேலே அடிச்சிருக்காரு. நல்ல பேட்டிங் தமிழ். சிறப்பான ஆட்டக்காரர் சாராயமேட்டுக்காக தமிழ். 2nd பால். நல்ல டிஃபென்ஸுங்க, நல்ல ரெஸ்பான்ஸ் அந்த பாலுக்கு. டாட் பால். 3rd பால். நல்ல ஷாட்டுங்க, எக்ஸ்ட்ரா காசில் கேட்ச் மிஸ்ஸுங்க. 4 6 6ங்க. 6 கையை தூக்கிட்டாங்க. நல்ல பேட்டிங் தமிழ். 2 6 பதிவு பண்ணிட்டாரு தமிழ். 6ஓட மேட்ச் வின்னிங் ஷாட்டை முடிச்சிருக்காரு தமிழ் சாராயமேட்டுக்காக. நல்ல பேட்டிங். அதுமாரி கேசிசி டீமும் நல்லா விளையாடினாங்க. 2 டீமுக்கும் நம்ம TN15 கள்ளக்குறிச்சி கிரிக்கெட் சார்பாக வாழ்த்துக்கள். எல்லாம் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சிறுவர்கள்லாம் பயங்கர ஃபேன்ஸ் ஆகிட்டாங்க நம்ம சேனலுக்கு. ஓகே பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணிவிடுங்க, பசங்க சொல்கிற மாதிரி. சிறந்த பந்து வீச்சு அவரது. அவர் ரூபாய் 500 ஆர்டி விக்கெட்டுக்கான பரிசு போக்காட்டக்காரர் பாலாஜி அவர்கள் வழங்குவார். 4 பிரைஸுக்கான ட்ராஃபி இருக்குது.
அக்பர் அலி ஆர்டிகேட் எடுத்தது இந்த டோர்னமெண்ட்டில் அவர் மட்டும் தான் எடுத்திருக்காரு. அவருக்கான சிறப்பு பரிசு 500 ரூபாய். 1000 ரூபாய். அது அதுவும் எங்க பின்னல் கிரிக்கெட் அணி தூக்காடு பாலாஜி அவருக்கு கொடுக்குறேன். சிறந்த பந்து வீச்சு இவரு டோர்னமெண்ட் ஃபுல்லாவே நல்லாவே போலிங் பேட்டிங்கும் பண்ணாரு. யாரும் இல்ல, சாராயமேடு அணியை சேர்ந்த முனியப்பன் அவர்கள். கண்டிப்பா முனி அவர் தான் கண்டிப்பா ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருந்தாருங்க டோர்னமெண்ட் ஃபுல்லா. முனி வில்லியம்ஸ் மற்றும் பிரசாந்த் அவர்களை அழைக்கிறோம். மலையனூர் அணி 4வது பெற்று சென்றது. அந்த அணியின் வீரர் விஜய் அவர்களை இங்கு அழைக்கிறோம். பரிசை வழங்குவா. ஃபோர்த் பிரைஸ் மலையனூர் அணி வாங்குறாரு. கிரிக்கெட் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் வழங்குவார். ரூபாய் 7000. தேர்ட் பிரைஸ் YBS டீமுக்காக இவங்க தான் தேர்ட் பிரைஸ். செமிஃபைனல் மேட்ச் லாஸ் பண்ணாங்க. 3வது பரிசு ரூபாய் 7000 கிரிக்கெட் குழு சார்பாக வாழ்த்துக்கள். ரூபாய் 7000 மற்றும் கோப்பை 3வது பரிசு. ஓகே, நல்ல டீம் தோக்குங்கிற ஒரு திருப்தி இருக்கு. அதனால 2வது பரிசு நடத்தின குஜரம் கிரிக்கெட் குழு அணி தலைவர் கிருஷ்ணா மற்றும் நிஜாம் அவர்கள் பரிசை பெற்றுள்ளார். வழங்குவார் மின்னல் அணி தலைவர் சையத் மோசின் ஃப்ரம் கத்தர்ல இருந்து ரூபாய் 10,000 கொடுத்திருக்காரு. இந்தியன் பிளேயர்ஸ் இவங்க எல்லாம் ரூபாய் 10,000 மற்றும் ரன்னர் கோப்பை நிஜாம் மற்றும் கிருஷ்ணா. விளையாடி சிறப்பா விளையாடி ஃபைனல் வந்து ஃபைனல் அடிச்சு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. சாராயமேடு திருச்சனாவும் சொல்றோம். முதல் பரிசு ரூபாய் 15,000 எங்கள் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பாலாஜி சார்பாக ஃபாரூக் அவர்கள் வழங்குவார். ரூபாய் 15,000 மற்றும் வெற்றி கோப்பை சாராயமேடு சிறப்பாக இருந்தாங்க. அந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே டீம் பர்ஃபார்மன்ஸுங்க நல்லாவே பண்ணியிருந்தாங்க எல்லாமே. ஃபர்ஸ்ட் பிரைஸ் சாராயமேடு. முதல் பரிசு ரூபாய் 15,000 சாராயமேடு அணிக்காக. சூப்பரா நீங்கப்பா, எல்லாருமே வாழ்த்துங்க. வில்லியம்ஸ் எங்களுடைய மூத்த பிளேயர், கிரிக்கெட் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து குஜராத் அணிக்காக தனுஷ் அவர்கள். அடுத்ததாக வைத்தியஸ் கபாரியஸ் அணி தலைவர் சாரதி சூப்பர் TN15 யூடியூப் சேனலுக்காக வீடியோ எங்கள் நண்பர்